கிரேஸ் டெபர்னக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை ஆடி மாதம் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு துணிகரமாக வாழ்கின்றவர்கள். இன்றைய தியான வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? தியானம். சக விசுவாசிகளோடு ஐக்கியமாகவும் ஒரே சிந்தையாகவும் இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். ஆனால் வேறு விதமாக சிந்திக்கின்ற விசுவாசியை குறித்து என்ன செய்வது? கொரிந்து சபையிலே உள்ள விசுவாசிகளுக்கு தேவ ஊழியக்காரனாகிய பவுல் எழுதும் போது, உங்களுக்குள்ளே வெளிப்படையாக மோகபாவம் செய்கின்றவர்கள் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகின்றதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கின்றீர்கள். ஆம், இத்தகைய செயலை இன்றைய நாட்களிலும் அன்பு என்று சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் அது பாவத்தை குறித்த உணர்வற்ற கடின இருதயமும் இருமாப்பும் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது. மேலும் அவர் கூறுகையில், நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? விபசாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் உலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிராராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசக்காரனாயாவது, விக்கிர ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனனையாவது, வெறியனை ஆவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கின்றீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று கூறியிருக்கின்றார். ஒருவன் பாவம் செய்தால் அவன் மனம் வருந்தி மனம் திரும்பி தன் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கின்றார். ஆனால் அவன் பாவத்திலே துணிகரமாக வாழும்படி தீர்மானித்திருந்தால் அவனை குறித்து மிகவும் எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தத்துக்கென்று என்னை அழைத்த தேவனே, என்னுடைய மனதின் உணர்வுகளின் படி அல்ல, உம்முடைய வார்த்தையின் படி அன்புள்ளவனாக இருக்க என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடக்கம் 9ஆம் வசனம் வரை.